அடுத்தது இப்போ வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் என்னென்ன ஓப்பன் பண்ணுறேன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து எங்களுக்கு அந்த கேள்வி இது வந்து எல்எம்எஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இதமாக ஒரு கேள்வி தான் எக்ஸாமுக்கு வந்து தரப்போகிறாங்க. அதை வந்து இப்படி இப்போ இதில் வந்து 1 2 3 4 5 பேஜ் இருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட்டுன்ற இது தந்திருக்கு. அதனுடைய அவுட்புட் இப்படி இருக்குமென்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு 2 தரப்படும், இல்லாட்டி அந்த கேள்வி பேப்பர் மட்டும் தரப்படும். அதை வச்சு கொண்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ இதில் முதலாவது ஹோம் பேஜ், அடுத்தது அபவுட் பேஜ், ப்ராடக்ட் பேஜ், கண்டக்ட் பேஜ், அப்ளை ஜாப் பேஜ் 5 தந்திருக்கு. 5லேயும் வந்து என்னென்ன அதுக்குள்ளே வரணுமென்னு இதில் காட்டியிருக்கிறாங்க. அப்போ முதலாவது ஹோம் பேஜிൻ്റെ இது home.html நாங்கள் சேவ் பண்ணணும். அதில் தந்திருக்கு. அதனுடைய அவுட்புட் வந்து முதலாவது home.html அவுட்புட் வந்து இப்படி இருக்கும். இப்போ இதை நாங்கள் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் செய்ய வேணும். முதலாவது இதை பார்ப்போம். home.html செய்கிறதுக்கு முதல் போய் சேவ் ஆஸ் கொடுத்து சேவ் பண்ண வேணும். வெயிட், ஓகே. நாங்கள் இப்போ டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணினாங்க. அந்த ஃபோல்டருக்கு டெஸ்க்டாப்பில் வந்து நான் இந்த இண்டெக்ஸ் நம்பரில் க்ரியேட் பண்ணினான் ஒரு ஃபோல்டர். அதுக்கு போய் முதலாவது home.html இதை சேவ் பண்ணிட்டு தான் செய்ய தொடங்க வேணும். அப்போ முதலாவதுக்கு வந்து home.html. இப்போ அதுக்கு நாங்கள் ஒன்றும் இன்னும் செய்யலை. முதலாவது HTML-க்குரிய பேசிக் டேக் HTML சேவ் பண்ணினபடியாக நீங்கள் டைப் பண்ணி கொண்டு போய்க்கு இங்கே வந்து காட்டும். எட்டுக்கு அடுத்தது டைட்டில் க்ளோஸ் பண்ணுவீங்க. அடுத்தது ஹெட் வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க. அடுத்தது பாடி ஓப்பன் பண்ணுவீங்க, பாடி க்ளோஸ் பண்ணுவீங்க. HTML க்ளோஸ் பண்ணுவீங்க. இதுதான் ஒரு HTML-க்குரிய பேசிக் டேக். இதில் வந்து நாங்கள் செய்ய போகிற முழு விஷயம் வந்து பாடிக்கு தான் வரும். பேராகிராஃப் ஆட் பண்ணுறதோ இல்லை டேபிளோ இல்லாட்டில் இமேஜ் ஆட் பண்ணுறதோ எல்லாம் பாடிக்குள்ளே தான் வரும். மற்ற வந்து இதை ஒருக்கா காப்பி பண்ணி ஒரு இதில் நியூவில் போய் இன்னொருக்கா பேஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா சுகம் என்னென்னா அடுத்த தரம் டைப் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. அதுக்காண்டி தான் இதை காப்பி பண்ணி இங்கே வச்சேன்னா. இப்போ home.html-க்கு முதலாவது வந்து டைட்டில் இதில் என்ன தந்திருக்குன்னு பார்ப்போம். டைட்டில் வந்து இதில் அந்த டீமா கிஃப்ட்னு காட்டுது. இதுதான் டைட்டில். நாங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்க இந்த மேலே காட்டுறதான். இப்போ home.html-க்குரிய டைட்டில் இதுதான், டீமா கிஃப்ட். அதை வந்து நாங்கள் இங்கே கொடுக்கணும். டீமா கிஃப்ட் கேப்ஸ்லாக் டீமா கிஃப்ட் ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுப்போம். ஒன்றும் செய்து கொண்டு சேவ் கொடுக்கணும். அடுத்தது வந்து இதில் ஹெடிங் ஒன்று தந்திருக்கு. அதுக்கு முதல் பேக்ரவுண்ட் கலர், இந்த பேஜில் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக க்ரீன் கலரில் தந்திருக்கு. அப்போ முதல் அதை செய்யணும். பொடிக்க போய் பொடியின் பேக்ரவுண்ட் தான் அது க்ரீன் கலரில் இருக்குது. அதுக்கு போய் ஸ்டைல் கொடுத்து ஈக்குவல் கொடுத்து இன்வெர்டட் கமா ஓப்பன் பண்ணுவீங்க. பேக்ரவுண்ட் கலர் இதில் காட்டும். அதை இந்த பண்ணி விட்டால் இங்கே வந்துடும். அடுத்தது கொலம் மார்க் கொடுப்பீங்க. அதுக்கு பிறகு கொலம் மார்க் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் என்ன க்ரீன், அது வந்து ஒரு லைட் க்ரீன். அப்போ லைட் க்ரீன் கொடுத்துட்டு
செமிகலோன் மட்டும் முடிப்பீங்க, இன்வெர்டட் கமாவும் முடிப்பீங்க. ஓகே, இன்வெர்டட் கமாவும் முடிச்சுட்டு இப்போ சேவ் கொடுத்துட்டு ஒரு ப்ரிவியூ பார்த்தோம்னா தெரியும். வெயிட், ப்ரிவியூ வந்து நீங்கள் சேவ் பண்ணின ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய் இங்கே home.htmlன்னு சேவ் பண்ணால் இங்கே இருக்க அதை க்ரோமில் ரன் பண்ணினா ப்ரிவியூ வரும். வெயிட், ஓகே, இங்கே ப்ரிவியூ வந்துட்டு இதில் நாங்கள் கொடுத்த கெடிங்கன்றது வந்து இங்கே இருக்குது, டீமா கிஃப்ட்டுன்னு. ப்ரிவியூவில் வந்து பேக்ரவுண்ட் கலர் க்ரீனாக வந்துட்டு. ஓகே, இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து கெடிங் இருக்குது, டீமா கிஃப்ட்டுன்ற ஒரு கெடிங். அந்த கெடிங்கை வந்து இனி பார்க்க வேணும். அந்த கெடிங் வந்து ஓகே, டீமா கிஃப்ட். வெயிட், இது வந்து நான் டைப் பண்ணல, ஆல்ரெடி இதில் எல்லாம் டெக்ஸ்ட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், நான் போட்டால் ஓகே. இது அது வரட்டும், நாங்கள் டைப் பண்ணுவோம். கெடிங் கொடுக்க H1 கொடுத்து H1ன்றது பெரிய ஹெடிங்குக்கு கொடுப்போம். வெயிட், த டீமா கிஃப்ட் கேப்ஸ் லாக் த டீமா கிஃப்ட். வெயிட், அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டு. The டீமா கிஃப்ட் H1 க்ளோஸ் பண்ணுவீங்க, சேவ் கொடுப்பீங்க, ப்ரிவியூ பார்த்தா இங்கே வந்துட்டு டீமா கிஃப்ட்ன்றது. டீமா கிஃப்ட்டு கீழே வந்து வெயிட், ஒரு ரூல் ஒன்று இருக்குது, அது வந்து ஹொரிசோண்டல் ரூல். HTML கொடுக்க HR கொடுப்போம். HR கொடுத்துட்டு அதுக்கு கீழே இந்த இவ்வளவும் இருக்குது, ஹோம், அபவுட், ப்ராடக்ட்ஸ், கண்டக்ட், அப்ளையோ, இவெல்லாம் கொடுக்கணும். HTML எப்பவும் டெக்ஸ்ட் இல்லாட்டில் பேராகிராஃப் இல்லாட்டி சென்டென்ஸ் என்ன கொடுக்க அதை வந்து ஒரு பி டேக்குன்றது பேராகிராஃப் டேக், அதுக்கு கொடுக்க பழகுங்க. இது வந்து நான் டெக்ஸ்ட்டை இதில் வச்சுருக்கிறேன், டைப் பண்ணால் டைம் எடுக்க வந்துட்டு காப்பி பண்ணி போடுறேன். வெயிட், ஓகே, ஹோம். இந்த இடையில் நடக்கிற கோடு அதில் தந்திருக்கு, நான் தேவையில்லை அதை அழிச்சு விட்றேன், தேவையில்லைன்னு அதை நான் பார்க்க ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அழிச்சு விட்றேன். இனி பி தொடங்குறதெல்லாம் முடிக்க வேணும். இதில் வந்து இந்த ஹெச்ஆரும் பிரேக்குன்ற அந்த டேக்குன்னு தான் வந்து நாங்கள் அதுக்கு வந்து அந்த என் டேக் இல்லை, மற்றதெல்லாம் தொடங்கினா முடிக்க வேணும். ஓகே, இப்போ இதை ஒரு கசவை கொடுத்துட்டு பார்ப்போம் ப்ரிவியூ என்ன மாதிரி வந்துருக்குன்னு. ஓகே, வந்துட்டு ஆனால் இது இந்த கொஞ்சம் இடைவெளியெல்லாம் எல்லாம் பக்கத்தை வந்த மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து பிக்கு வந்து ஸ்டைல் ஈக்குவல் கொடுத்துட்டு வேர்ட் ஸ்பேஸிங்கன்னு இதில் ஹார்ட்டு இன்டர் கொடுத்து விட்டால் வந்துடும். அது வந்து வேர்ட் ஸ்பேஸிங் ஒரு 10 பிக்சல் செமிக்கலாம் கொடுத்துட்டு இன்வெர்டட் கமா கட்டாயம் முடிக்கணும், முடிக்காட்டில் காட்டாத அவுட்புட். சேவ் கொடுத்துட்டு பார்த்தா இங்கே ஓகே, அதுக்கிடையில் கொஞ்சம் இடைவெளி வந்துட்டு ஓகே, இது சரி. இது இந்தியாவில் போனவங்களுக்கு கொஞ்சம் பார்க்க டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நீங்கள் என்டர் கொடுத்து விட்டால் அது இந்தியாவில் வந்துடும், அதால் ஒரு பெரிய பிரச்சனை வராது. அடுத்தது வந்து வெயிட், திருப்ப இதுக்கு கீழே இன்னொரு ஹொரிசாண்டல் ரூல் இருக்குந்தா, அப்போ அதுக்கு இன்னொரு ஹெச்ஆர் கொடுக்க வேணும். ஹெச்ஆர்
ஓகே ஹெச்ஆர் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து அப்போ அந்த முதலாவது இவ்வளவும் சரி. டிமா கிஃப்ட் இது அந்த 2 ஹெச்ஆர் அதுக்குள்ளே வர இந்த விஷயமும் சரி. அடுத்தது வந்து ஹலோ வெல்கம் டு டிமா கிஃப்ட் கிஃப்ட் ப்ராடக்ட் கம்பெனி என்ற ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அதை கொடுக்கணும். வெயிட், அது இதாக இருக்குது. இதை காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே போடுறேன். இங்கே வச்சும் டைப் பண்ணலாம். நான் கொஞ்சம் இடைவெளி விட்டால் விளங்கம் பண்ணுறக்காண்டித்தான் அடுத்தடுத்த இதில் டைப் பண்ணி கொண்டு போகிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்தாச்சு. சேவ் கொடுத்துட்டு பார்ப்போம் இது என்னென்று வருதுண்டு. வந்துருக்குது. ஆனால் அதில் எடுக்கிற மாதிரி வரையில. அதில் வந்து ஃபோன் சைஸ் பெருசாக இருக்குது. அதோட இந்த டிமா கிஃப்ட்ன்றது போல்ட் பண்ணி இருக்குது. கிஃப்ட் ப்ராடக்ட் கம்பெனின்றது வந்து கொஞ்சம் சரிவாக இருக்குது. ஓகே, அப்போ நான் முதலே சொன்னேன் இந்த சென்டென்ஸோ என்ன கொடுக்கேன் பிடேக்கு கொடுக்கணுமெண்டு. ப்ராடக்ட் கம்பெனி ஓகே, பிடேக் க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து ஓகே பிடேக்கு இதுக்கு வந்து ஃபோன் சைஸ் முதல் கூட்ட வேணும். பி ஸ்டைல் கொடுத்து ஈக்குவல் கொடுத்து இன்வெர்டட் கமா ஃபோன் சைஸ் வந்து ஃபோன் சைஸுக்கு வந்து இங்கே FONT சைஸ் ஃபோன் சைஸ் மார்க் ஃபோன் சைஸ் வந்து ஒரு 40 பிக்சல் கொடுப்போம். 40 பிக்சல் ஓகே. இன்வெர்டட் கமா முடிச்சாச்சு. போய் பார்ப்போம். சேவ் கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணால் இங்கே ப்ரிவியூ ஹார்ட் வந்துட்டு. ஆனால் இதில் டிமா கிஃப்ட் போல்டாக வரணும். இவ்வளோ வந்து சரிவாக வரணும். இந்த டிமா கிஃப்ட் போல்டாக வரணும். இப்போ டிமா கிஃப்ட்டுக்கு வச்சு போல்டுக்கு தெரியும். பி ஓப்பன் பண்ணி வெயிட் பி க்ளோஸ் பண்ணினா சரி. அதே மாதிரி இட்டாலிக்கு ஐ ஓப்பன் பண்ணி ஐ க்ளோஸ் பண்ணினா சரி. ஓகே, ஐ க்ளோஸ் பண்ணினா சரி. சேவ் கொடுத்துட்டு பார்ப்போம். ஓகே, அதுவும் வந்துட்டு. அடுத்தது வந்து இதுக்கு பிறகு இமேஜ் ஆட் பண்ணுறது. ஓகே, இமேஜ் ஆட் பண்ண முதல் நாங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து இது என்டர் கொடுத்து விட்றேன். இங்கால அதாலே ஒரு பிரச்சனை வரும். என்டர் கொடுத்தா அடுத்தது வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். இமேஜுக்கு வந்து இமேஜ் SRC ஈக்குவல் டு ஓகே. இதோட இருக்கட்டும். மாறு என்ன செய்யணுமெண்டா, நீங்கள் கொடுக்க போகிற இமேஜ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த HTML-க்கு இண்டெக்ஸ் நம்பரில் க்ரியேட் பண்ண ஃபோல்டருக்கு இமேஜஸுக்கு இருந்தால் மட்டும்தான் கொடுக்கலாம். அப்போ அது இமேஜஸுக்கு இல்லை. அப்போ இதில் கிடக்கிற 2 இமேஜு ஓகே காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே போடுறேன். அங்கே வந்து உண்டு எங்களுக்கான இமேஜ் தந்திருப்பாங்க. இல்லாட்டி தராட்டி எங்கள்ட சாய்ஸுக்கு விடுவாங்க. மற்ற இமேஜ் கொடுக்க வந்து அந்த இமேஜின் நேமுகள் வந்து ஈஸியானது. அதாவது அங்கே ஒரு பிரச்சனை இல்லாமல் கொடுக்கக்கூடிய மாதிரி வச்சுருங்க. இப்போ பிக்சர் 1 பிக்சர் 2 இல்லை இமேஜ் 1 இமேஜ் 2 ஒன்று. ஓகே, இப்போ இமேஜ் வந்து கொண்டு வந்து அந்த எங்கட ஃபோல்டருக்கு போட்டாச்சு. அப்போ இங்கே என்ன செய்யணும்னா நோட்பேட்++ல் இமேஜ் எங்கே இருக்குன்றது முதல் கொடுக்க வேணும். இமேஜ் எங்கே இருக்குன்றது எங்களோட இண்டெக்ஸ் நம்பர் ஃபோல்டருக்கு இமேஜஸ்ன்றதுக்கு இருக்குது இமேஜ். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த இமேஜஸ்ன்றதை கொடுப்போம். அங்கே எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி கொடுக்கணும். இமேஜஸ் கொடுத்து ஸ்லாஷ் அடிச்சுட்டு இப்போ வந்து அங்கே கொடுக்க போகிற போட்டோன்ற ஓகே பேர் சாரி ஓகே பிக்சர் 1 வந்து இருக்குது. பிக்சர் சிமோல் லெட்டர்லையும் அங்கால 1. ஓகே,
அப்போ பிக்சர் 1 அதை அப்படியே கொடுப்பீங்க மாறாமல். டாட் கொடுத்துட்டு அந்த இமேஜிൻ്റെ எக்ஸ்டென்ஷன்ன்றது வந்து ரைட் மெட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம் இருக்க. எக்ஸ்டென்ஷன்ன்றது நீங்கள் கொண்டு போக இல்லை ஜேபிஜியோ பிஎன்ஜியோன்னு காட்டும்போது தான் எக்ஸ்டென்ஷன் அது வந்து கட்டேன். அப்போ அதை கொடுப்பீங்க. இது வந்து ஜேபிஜிலான் இருக்கு. அப்போ ஜேபிஇஜின்னு இருந்தாலும் ஜேபிஜின்னு கொடுக்கணும், பிஎன்ஜின்னு இருந்தால் பிஎன்ஜின்னு கொடுக்கணும். இப்போ இவ்வளவு தான் இமேஜுக்குரிய பேசிக் டேக். இதை கொடுத்துட்டு ப்ரிவியூ பார்த்தாலே காட்டியிருக்கு. ஆனால் அது வந்து என்னென்னு சொல்கிறேன், ஃபுல்லாக காட்டியிருக்கு. அப்போ இதுக்கு வந்து நீ வெயிட். ஓகே என்னண்டா இப்போ இமேஜ் வந்து வந்துட்டு தான், ஆனால் அதில் இருக்கிற மாதிரி வரையில. அதில் சென்டரில் சின்னதாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா ஓகே இமேஜ் இங்கால வந்து ஸ்டைல் அண்ட் ஒன்று கொடுத்து ஈக்குவல் கொடுப்பீங்க. அதே மாதிரி இன்வெர்டட் கம்மா ஓப்பன் பண்ணுவீங்க. வித் கொடுப்பீங்க. வித் ஒரு 200 பிக்சல். அது மாதிரி ஹைட் ஒரு 200 பிக்சல் கொடுப்போம். கொடுத்துட்டு செமிக்கலோன் கொடுத்துட்டு இன்வெர்டட் கம்மா கொடுத்து கட்டாயம் முடிக்க வேணும். ஓகே இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா வந்திருக்குது. ஆனால் சென்டருக்கு வரையில் அதோட இன்னும் கொஞ்சம் அந்த ஹைட் வித் அட்ஜஸ்ட் பண்ண வேணும். அப்போ ஹைட் ஓகே, வித் வந்து ஒரு 250 ஓகே இருக்குமா? ஓகே பேசாமல் 300 கொடுத்து விட்டா சரி. கொடுத்துட்டு ஓகே இதே சென்டருக்கு கொண்டு வரணும். சென்டருக்கு கொண்டு வர்றதுக்கு டிஸ்பிளே ப்ளாக் செமிக்கலாம் முடிச்சிட்டு மார்ஜின் 0 அங்கால அவுட்டோ ஏஜு டிஓ அவுட்டோ கொடுத்து முடிப்பீங்க. இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தா சென்டருக்கு வந்திருக்கும். ஓகே இதுவும் சென்டருக்கு வந்துட்டுது. இதுகள் அங்கால போனால் அந்த ஒரே பார்வையில் பார்க்கலான்ட்டு தான் என்டர் கொடுத்து கீழே எடுத்து விட்டுருக்கேன். அதாலே ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே விட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இமேஜ் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து இமேஜுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஓகே இப்போ இதில் வந்து வெயிட் அவங்களுக்கு தந்த கம்பெனி நேம் மேலே போட்டாச்சு. அந்த ஹோம் அவார்ட் ப்ராடக்ட்ஸ் கண்டக்ட் அதெல்லாம் போட்டாச்சு. அந்த பேராகிராஃப் போட்டால் சரி. பட் அந்த இல்லை சொல்லியிருக்கிற எல்லாம் ஓகே. இல்லை வந்து அந்த பேராகிராஃபுக்கு ஒரு வித்தியாசமான ஃபொண்ட் வந்து கொடுக்க சொல்லியிருக்கு. இமேஜும் மேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பேராகிராஃபுக்கு சொன்னால் பி டேக் ஓப்பன் வெயிட் சாரி அந்த அளவு என்டர். பேராகிராஃபுக்கு பி டேக் ஓப்பன் பண்ணுவீங்க. பி டேக் ஓப்பன் பண்ணி அந்த பேராகிராஃப் இங்கே இருக்குது. இங்கே இந்த இருக்குது தான் அந்த பேராகிராஃப். காப்பி ஓகே காப்பி பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணினோடனே அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க அப்படியே லாங்காக போய்கொண்டிருக்கு. நீங்கள் அந்த சரியான இடத்துல வச்சு என்டரை கொடுத்தீங்களா கீழே வரும். நிறைய தரம் கொடுக்க வேண்டியிருக்கும். பிரச்சனை இல்லை. ஓகே
இப்போ இங்கே பந்தி முடிஞ்சது. இனி இதில் வச்சு பீட்டை க்ளோஸ் பண்ணினா சரி. அடுத்தது வந்து இந்த பி டேக்கில் வந்து இதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஃபொண்ட் ஸ்டைல் கொடுக்கணும். அப்போ பி ஸ்டைல் ஈக்குவல் டு ஃபொண்ட் ஸ்டைல் கொடுக்குறதுக்கு வந்து ஃபொண்ட் ஃபேமிலி, ஃபொண்ட் கீழே ஹார்ட்டு ஃபொண்ட் ஃபேமிலி வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வேர்டனா ஓகே கொடுத்துட்டு பார்ப்போம் இருக்க சேவ் கொடுத்துட்டு ஓகே வந்துட்டு சரிஞ்சு வந்திருக்கு. என்னென்னு தெரியலை, பார்ப்போம். இங்கே வந்து இந்த இட்டாலிக் வந்து க்ளோஸ் பண்ணப்படையலை சரியா தான், அங்கே சரியாக வந்திருக்கு. ஓகே இப்போ ஓகே. இந்த பந்தியெல்லாம் இந்த அலைன்மெண்ட் இப்போ ஃபொண்ட் ஃபேமிலி கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து அலைன்மெண்ட் என்னென்னா இதில் வந்து பாருங்க, இந்த டெக்ஸ்ட் இங்கே முடியுது, இது இங்கே முடியுது, இது இங்கே முடியுது, இது இங்கே முடியுது. பார்க்க ஒரு நீட்டிலாம் இருக்குது. இப்போ அதுக்கு வந்து அலைன்மெண்ட் கொடுக்கலாம். அலைன்மெண்ட் வந்து அலைன்மெண்ட் வந்து இதுக்க வச்சு டெக்ஸ்ட் அலைன் கொலம் மார்க் ஜஸ்டிஃபை வந்துட்டு செமிக்கலோன் கொடுத்துட்டு கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இந்த வித்தியாசம் தெரியும். இப்போ எல்லாம் வந்து ஒரே நேருக்கு வந்திருக்கு. ஓகே அடுத்தது வந்து அது சரி. இப்போ இந்த பந்தி சரி. அடுத்த இங்கால கீழே ஒரு டெக்ஸ்ட்டு வருது. ஓகே அதுவும் பார்க்கணும். அதில் வந்து இந்த ரீச் அவுட்ன்றது போல்டாக இருக்குது. அங்கால இந்த ஹெல்ப் பண்ணுறது கொஞ்சம் இட்டாலிக்காக இருக்குது. ஓகே இப்போ அதையும் காப்பி பண்ணுவோம். காப்பி அங்கேயும் உங்களுக்கு டெக்ஸ்ட் எல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி தருவாங்க. டைப் பண்ண வேண்டி இருக்கா, கண்ட்ரோலோட வி பேஸ்ட். அதே மாதிரி தான் கொஞ்சம் அங்கால வச்சு இதில் வச்சு கொடுத்து விட்டா சரி. முடிச்சுட்டு ஓகே இதில் வந்து ரீச் அவுட்ன்றது போல்டாக இருக்குது. அப்போ பி போல்ட். இதில் அங்கால ஹெல்ப் பண்ணுறது வந்து இட்டாலிக் ஐ. இதில் வச்சு முடிச்சு விட்டா சரியாய். ஸோ கொடுத்துட்டு பார்த்தா ஓகே கிட்டத்தட்ட அதில் இருக்கிற அவ்வளோவும் செய்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ முதலாவது பேஜ் இவ்வளவு தான். எல்லாம் இருக்கிற எல்லா விஷயம் இங்கே செய்தாச்சு. அங்கால HTML எல்லாம் முடிச்சிருக்கு. ஓகே இது கம்ப்ளீட். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா சிஎஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்குது. சிஎஸ்எஸ்ஸும் HTMLோட சேர்ந்து வர அது வந்து இந்த ஸ்டைல் பண்ணுறது தான் சிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறேன். இதில் வந்து இந்த பொடிக்கை வச்சு ஸ்டைலுன்னு கொடுத்துருக்குறோம். அங்கால பீக்கை வச்சு பேராகிராஃப் டேக்குக்கு ஸ்டைல் கொடுத்துருக்குறோம். இமேஜ் டேக்குக்கு வந்து ஸ்டைலுன்னு கொடுத்துருக்குறோம். அது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் அந்தந்த லைனுக்கே வச்சு சிஎஸ்எஸ் கொடுக்குறது. அது மாதிரி இன்டர்னல் சிஎஸ்எஸ் இருக்குது. அது வந்து ஹெட்டுக்கை வச்சு கொடுக்குறோம். அதை நான் இப்போ சொல்லலை, அப்புறம் சொல்கிறேன். இருக்க சொன்னால் அது குழப்பம். அப்போ நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் அன்னைக்கு இப்போ நான் அதை எங்கே போய் செய்கிறேன்னு யோசிக்க தேவையில்லை. அதுவும் Notepad++ல் HTMLோட சேர்த்து தான் செய்கிறது. தனியாக செய்கிறதும் இருக்குது. நாங்கள் வந்து எக்ஸாமுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் செய்து காட்டினா சரி. அது இன்லைனாகவும் இருக்கலாம், இல்லை இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸாகவும் இருக்கலாம். இப்போ அதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. ஓகே நீ வந்து அடுத்ததுக்கு போ.